அண்மை செய்தி. தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவிற்கு எதிர்ப்பும் ஆதரவு குரல்களும் கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தது. தற்போது பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கிறது. தெருநாய் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் உத்தரவு தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவிலிருந்து மாற்றப்பட்டு பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்ற உத்தரவானது தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு பாலிவுட் நடிகர்களும் தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெருநாய்களுக்கு ஆதரவாக புகைப்படங்களை பதிவிட்டிருந்தனர். பல்வேறு தரப்பினர் போராட்டமும் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த உத்தரவானது தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த உத்தரவு மாற்றி அமைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏதேனும் நிபந்தனைகளோடு இந்த உத்தரவானதை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறதா? தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முதலில் இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், நாய்க்கடியால் ரேபிஸ் என்ற நோய் பரவி வருவதாக நாளேடுகளில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தானாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜே.பி. பார்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு டெல்லியில் உள்ள திருநாய்கள் அனைத்தையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்குமாறும் டெல்லி அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டது. திருநாய்களை பிடிப்பதற்கு யாராவது குறுக்கே நின்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்திருந்தது. இந்நிலையில்தான் மனித உரிமைகள் மாநாடு என்ற அமைப்பு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்து இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சரையா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 14ஆம் தேதி விசாரித்து இந்த தீர்ப்பை என்பது ஒத்திவைத்திருந்தது. இந்த தீர்ப்பு தான் இன்று வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக தெருநாய்கள், பிடிக்கப்பட்ட தெருநாய்கள் மீண்டும் அதே இடத்தில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மீண்டும் அதே இடத்தில் விட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது அவர்கள் பிறப்பித்துள்ளனர். ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவில் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும், அதை மீண்டும் தெருக்களில் விடக்கூடாது என்ற உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றம் மாற்றி அமைத்துள்ளது. ஏனெனில் நாய் வளர்க்கும் ஆர்வலர்கள் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்ட நிலையில் இந்த உத்தரவு என்பது அவர்களுக்கு சாதகமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த தெருநாய் விவகாரம் தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் என்பது தொடரப்பட்டு இந்த வழக்குகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அந்த வழக்குகள் அனைத்தையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மேலும் அனைத்து மாநிலங்களையும் இதில் மனுதாரர்களாக எதிர் மனுதாரர்களாக சேர்த்து பதிலளிக்கவும் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் இந்த விவகாரம் என்பது ஒரு நாடு தழுவிய ஒரு விவகாரமாக உச்சநீதிமன்றம் பார்த்து ஒரு ஒட்டுமொத்த தீர்வை நோக்கி உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவுகள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.